வணக்கம் மக்களே. பிப்ரவரி 4 புதன்கிழமை தமிழகத்தில் எங்கெங்கு மின்தடை இருக்கும் அப்படிங்கிறத இந்த தகவலில் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் மின் பராமரிப்பு பணிகள் காரணமாக மின்தடை ஏற்படுவது வழக்கம். அந்த வகையில் நாளை புதன்கிழமை பிப்ரவரி 4 மின்தடை ஏற்படும் பகுதிகளை தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மின்சார வாரியத்தின் பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒவ்வொரு மாதமும் ஒரு முறை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை பவர் கட் இருக்கும். அந்த வகையில் நாளை புதன்கிழமை எந்தெந்த பகுதியில் மின்தடை இருக்கும் அப்படின்னா, கோவையில் எல்லப்பாளையம், தெலுங்குபாளையம், பிள்ளையப்பன் பாளையம், கிருஷ்ணகவுண்டம்புதூர், அண்ணாமலை நகர், வேலாயுதம்பாளையம், செம்மணி செட்டிப்பாளையம், சந்தியா நகர் ஆகிய இடங்களில் மின்தடை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. உடுமலைப்பேட்டையில் ஆனைமலை, விகே புதூர், ஒதியகுளம், ஆர்சிபுரம், குளவன்புதூர், பரியபோது, எம்ஜிஆர் புதூர், சிஎன் பாளையம், செம்மாடு, எம்ஜிஆர் புதூர், அம்மன் நகர், ஓபிஎஸ் நகர், சேதுமடை, தேவிப்பட்டினம் ஆகிய இடங்களில் மின்தடை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. பெரம்பலூரில் பெரியசாமி கோவில், பூஞ்சோலி, வெப்பாடி, கடம்பூர், விஜயபுரம், விக்கிரமங்கலம், குணமங்கலம், சுண்டக்குடி, வாட்டர் ஒர்க்ஸ், குணமங்கலம், தத்தனூர், சுத்தமல்லி, முட்டுவாஞ்சேரி, கொட்டியல், வெண்மன்கொண்டான் ஆகிய இடங்களில் மின்தடை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. தஞ்சாவூரில் ஐயம்பாளையம், ஐயம்பேட்டை, மேலட்டூர், பூண்டி, சாலியமங்கலம், ராகவாம்பாள்புரம் ஆகிய இடங்களில் மின்தடை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. திருச்சியில் முருங்கப்பட்டி, வெள்ளாளப்பட்டி, மங்கப்பட்டி, பத்தர்பேட்டை, வைரசீட்டிப்பாளையம், நாகநல்லூர், உப்புளியபுரம், மாரடி, சோபனாபுரம், மேட்டூர், கொப்பம்பட்டி, கோட்டைப்பாளையம், எஸ்என் புதூர், பச்சைப்புறம், வெங்கடாஜலபுரம் காலனி, குடிநீர், நரசிங்கபுரம், பச்சைமலை, செங்கட்டுப்பட்டி, செல்லிப்பாளையம், மாணிக்கபுரம், அம்பாம்பாளையம், தண்ணீர்பாளையம், ஒட்டம்பட்டி, பெருமாள்பாளையம், மருவத்தூர், சின்னப்பால்மலை ஆகிய இடங்களில் மின்தடை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. நாளைக்கு இந்த பகுதியிலெல்லாம் மின்தடை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால கொஞ்சம் அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் இருந்துக்கங்க. உங்கள் வேலையை முன்கூட்டியே பார்த்து தெரிஞ்சுக்கங்க.